தால் தடுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். துவரம் பருப்பில் தான் இதை நம்ம செய்கிறோம். துவரம் பருப்பு 1 கப் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிக்கோங்க. உங்களுக்கு நல்ல குழைய வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த 1 கப்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நீங்கள் இதை குக்கரில் வேக வைக்கணும். சில இடங்களில் தண்ணீர் மாறுபடும் இல்லைங்களா? சில பேருக்கு நல்ல பருப்பு வேகும், சில பேருக்கு வேகாது. அதனால் அவங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி இதை நல்லா வேக வைக்கிறதுக்கு தண்ணீர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது ஒரு 4 விசில் வைக்கணும் இந்த குக்கரில். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து நான் இதுக்கு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இதை குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த குக்கரை ஓப்பன் பண்ண பிறகு ஒரு கனத்த கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க பருப்பை. நல்லா குழஞ்சிடுச்சு பருப்பு. இப்போ நம்ம செய்யலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. வெண்ணெயிலையும் நெய்யிலையும் தான் இந்த பருப்பு செய்யணும். நல்ல ருசியாக இருக்கும். நல்ல வெண்ணெய் தாராளமாக எடுத்து அது வெண்ணெய் மெல்ட் ஆன பிறகு நான் ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இந்த வெண்ணெயிலேயே இந்த பச்சை மிளகாய் நல்லா பொரியட்டும். அது கூட 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஷ்மீர் மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இது இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. வெண்ணெயில் நல்லா பொரியட்டும் எல்லாமே. ஒரு 5 பல் நாட்டு பூண்டை சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி சின்னதாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே வெண்ணெயில் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் மல்லி தழையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காயத்தூள் இதோட சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் ருசி அபாரமாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ கவனமாக சேர்த்துக்கோங்க. நல்ல வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ ஒரு 2 தக்காளி பழங்கள், கனிந்த பழங்களா, அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேருங்க. மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கடைஞ்சோம் இல்லைங்களா பருப்பு, அந்த பருப்பு கரைசலை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லாக வெண்ணெயிலே வெந்திருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும். இது கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்கும். இது குக் பண்ணும்போதே நல்ல மனம் வெளியில் வரும். கொஞ்சம் மல்லித்தழையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டலாம். நெய்யில் தாளிங்க. 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நெய் எடுத்துக்கோங்க. அதில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தாளிச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதில் தாளிங்க. இந்த நெய்யில் அது பொரியட்டும். 1 காஷ்மீர் மிளகாவும் 1 சாதாரண மிளகாவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து நல்ல நெய்யில் பொரியுது இல்லைங்களா, அதை அப்படியே இந்த தாளிசத்தை இந்த பருப்போடு சேர்த்துருங்க. கலர்ஃபுல்லாக கமகமன்னு மனமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கொஞ்சம் பார்த்து கூட்டி குறைச்சிக்கோங்க. இது சப்பாத்திக்கு, பிளண்ட் ரைஸ்க்கு, ஒயிட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.